தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பெருமை உள்ளவனுக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். கர்த்தர் ஒருவனுக்கு மன்னிப்பை கொடுக்கும்போது அவன் தன்னுடைய பார்வையில் தாழ்மை உள்ளவனாகவே காணப்படுவான். கர்த்தர் தன்னை மன்னித்ததற்காக கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்துவான். அவனிடத்தில் பெருமை காணப்படாது. ஒருவன் தன் பாவங்களில் இருந்து மனம் திருந்தவில்லை என்றால் இந்த உலகத்தில் அவன் தன்னை உயர்ந்தவனாகவே நினைத்துக் கொள்வான். தன்னை ஒருபோதும் தாழ்த்த மாட்டான். தாழ்மை உள்ளவனுக்கு வெகுமதி கொடுக்கப்படுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த உலகத்தில் தன்னை தாழ்த்துகிறவனை பரிசுத்தமான தேவன் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு நல்லோரும் ஞானிகளும் மதிப்பு கொடுக்கிறார்கள். தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்வதற்கு தாழ்மை உள்ளவர்களே தகுதியானவர்கள். புகழ்ச்சி நிழலை போன்றது, அதை தேடினால் அது நம்மை விட்டு விலகி போகும். அதை விட்டு விலகி போனால் அது நம்மை பின்தொடரும். இம்மையில் தன்னை தாழ்த்துகிறவன் மறுமையில் உயர்த்தப்படுவான். தங்கள் பாவங்கள் நிமித்தமாக இம்மையில் தங்களை தாழ்த்தி மனம் வருந்துகிறவர்கள் மறுமையில் தேவனுடைய மகிமையில் பங்கு பெறுவார்கள்.